ப்ளூ ஹில்க்கு இது முதல் படம் தமிழில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டருக்கும் இது முதல் படம். ஐ விஷ் யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் ஸோ மச் ஸோ தட் ப்ளூ ஹில் பிகம்ஸ் ப்ளூ மவுண்டன் சூன். ஸோ நீங்கள் தொடர்ந்து தமிழில் படம் பண்ணும்போது தொடர்ந்து நான் பணியாற்றணும் அப்படின்னு விரும்புகிறேன். இமான் சாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய இசையில் நான் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெரிய நிறைவான விஷயம். அதுவும் குறிப்பாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். பாடலாசிரியர்கள், பாடகர்கள் இவங்களெல்லாம் தனித்தனியாக அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். இதை நான் ஏற்கனவே என்னோட சோஷியல் மீடியாலையும் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பதிவு போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், பெரிய விஷயம் அது. அப்புறம் பாடல்கள்லாம் பார்த்தேன். போகாதே அப்படிங்கிற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ மலையாளம் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக தெரியும் அப்படின்னாலும் பாடல் வரிகளோட பொருந்தி போகிற மாதிரி சிங்க் ஆகுற மாதிரி ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதனால அது பெரிய திரையில் பப்ளிக் தியேட்டர்ஸில் பார்க்கறதுக்கு எல்லார போலவும் நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். மற்றபடி பேட்டர் ஆப் ஒரிஜினல் சாங்கில் ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். அதே மாதிரி ஹவுஸ்ஃபுல் ஆகி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். Credits to DOP sir. So DOP Jithu Damodar அவர்களை வெல்கம் பண்றேன். குட் ஈவினிங் ஆல். ரொம்ப நாள் சின்ன வயசுல ஒரு பெரிய ஆசை இருந்தது, பிரபுசேவா மாஸ்டரோட அட்லீஸ்ட் ஒரு சாங்காவது விஷுவலைஸ் பண்ணணும்னு. ஆனால் காட் கிரேஸ் ஒரு படமாக கிடைச்சது ஃபுல்லாக. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஜோபி பிசாம், இந்த ப்ரொடியூசர் அண்ட் பிரில்லியன்ட் டைரக்டர். படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் ட்ரைலர் அண்ட் சாங். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுல்லாக தியேட்டரில் போய் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் நல்லா தெரியல, மலையாளி தான். இது என்னோட செகண்ட் மூவி. ப்ளூ ஹில் கூட என்னோட செகண்ட் மூவி. டைரக்டர் எனக்கு தம்பி மாதிரி, சாரி பிரதர் மாதிரி. என்னோட ஃபர்ஸ்ட் மூவிയുടെ டைரக்டർ സിനിച്ചേട്ടൻ തന്നെയാണ്. അനന്ത முதல்ல பிரபுதேவ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. மாஸ்டர் சொல்லிய ஒரு ஓகே, அந்த ஓகே தானே என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் படம் தியேட்டரில் തന്നെ பார்க்கணும். தேங்க்ஸ். நன்றி சார், நன்றி. அடுத்தபடியா லிரிசிஸ்ட் மணி அமுதன் அவர்களை மேடைக்கு வைக்கிறேன். அவர் கொஞ்சம் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கூச்சமாக இருக்கும், அதனால தான் நான் பேசுகிறது கூச்சனால தான் வரலன்னு சொன்னேன். தொடர்ந்து இமான் சார் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி. அவரால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்குமே என்னால் பாட்டு எழுத முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். லைஃப்பில் எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது, ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணுவோம். பட் உங்கள் கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு மட்டும் ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான், இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். ஹலோ வேதிகா மேம், அண்ட் ஹாப்பி டு சி அகெயின் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை அகெயின். ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும், பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் பண்ணலாமே இந்த டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியா மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை ஃபியூ வேர்ட் ஷேர் பண்ண வெல்கம் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் தான் சொல்லணும். ஏன்னா
இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து மிக அபூர்வம். அது சீனு சார் வந்து பிளஸ்டு தட் வே. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, பண்ணுவீங்க. செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி பிரபுதேவா மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds பிட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடிருக்கோம். தட்ஸ் enough. அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது, இட்ஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சொன்னோம், அவர் ஆக்சுவலாக கெடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரீஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்லும் பொழுது சொன்னார், கஷ்டப்பட்டுன்னு. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணலை. அண்ட் க்ரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிஹைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னி நோய் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு, அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்மளே ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கோம்ட்டு. நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டர் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல, அப்படியே இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், அந்த தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ் அந்த கலை
பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸருன்னு கூட இப்போ இன்னைக்கு பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் வர ஈஸிப்பாங்க. பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராருந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டரப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபுதேவா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய பொருள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும், தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முக்கியமான விட்டுட்டேன், டி இமான் சார். எனக்கு பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும், அதே எனர்ஜி. எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டைரக்டர் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசித்து கேட்பேன். இந்த படத்துக்கு அவருடைய இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி. நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது, எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டைரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோ, லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ், கண்டினியூஸாக என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்னுலாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். ஜோபி சாருக்கும் சிறு சாருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்திலேருந்து வந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்னை அணுகுனாங்க. நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு, மாஸ்டர் பேர் சொன்னாங்க. மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி வந்திருக்காங்க, படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்.
அப்படியான்னு யோசிச்சுட்டு சரி நீங்கள் வாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க சரின்னு போனோம். கதையை சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க. மாஸ்டர் கேட்டார், இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா ஆனந்த் அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா தெரியும், நல்லா படம் பண்ணுவாங்க சார் அப்படின்னா. அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. இமிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் 3 months இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை. படம் எடுக்கிறப்ப அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காரும்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு அவங்க ரியா மேடம் அவங்க தான் அதை கைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோபி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு வந்து எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி வித்தின் 1 days அவர் ஓகே பண்ணார். அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது நன்றி, வணக்கம். நன்றி சார்.